சந்தோஷ்? வாங்க. ஓகே மாப்ள, நீங்க ஷூட்டிங் கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல அது அது வந்து நான். என்ன மாப்ள தடுமாறுறீங்க? ஒரு நிமிஷம், அங்க போகாதீங்க. ஏன் மாப்ள, நான் அங்க போக கூடாதா? இல்ல நீங்க என் மாமியார், அங்க போய் கிச்சன்ல. ஓகே மாப்ள, எது எது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியும். அப்புறம் சரண்யா ரூம் இங்க எங்க இருக்கு? ஓ, இதான் சரண்யாவோட ரூமா? இல்ல இல்ல இல்ல, இருங்க இருங்க, நீங்க உட்காருங்க, நான் போய் பால் கொண்டு வரேன். ஓ, சரண்யா வேற இல்ல? சரண்யா? ஆமா. இல்ல. ஆமாவா இல்லையா? நீங்க உட்காருங்க, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன், உட்காருங்க. சரண்யா வீட்டை கிளீனா தான் வச்சிருக்கா. நீங்க பால் சாப்பிட்டுட்டு மேல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் ஷூட்டிங் முடிச்சிட்டு காலையில வரேன். Thank you very much. என்னோட லக்கேஜ் எடுத்துக்கிறேன். இல்ல இல்ல, இங்கே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஓ, ஓகே மாப்ள. அப்பா, எப்படியோ சமாளிச்சாச்சு. என்ன மாப்ள, எனக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு நீங்க எங்க போறீங்க? யார் இது? என் ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. இங்க எதுக்கு வந்தா? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. இவளுக்கு என்ன ஆச்சு? அது அது வந்து சொல்லுங்க, இல்லனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு நிமிஷம். சொல்லிடுறேன், இவ ஒரு கிளாசிக்கல் டான்சர். நான் மலேசியாக்கு ஷூட்டிங்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே இவ வாய்ப்பு கேட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா. ஆனா நான் வீட்டுக்கு வான்னு சொன்னேன். சரண்யா இல்லாத நேரமா வீட்டுக்கு வந்து நாம 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னா, ஆனா நான் ஒத்துக்கல. எங்களுக்குள்ள நடந்த இந்த சின்ன ஸ்ட்ரகிள்ல அவ மாடியில இருந்து கால் தடுக்கி கீழே விழுந்து செத்து போயிட்டா. நாளை காலையில சரண்யா வரா. எப்படியாவது பாடியை மறைக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அடுத்த ஆடோட கான்செப்டா? கதை ரொம்ப நல்லா இருக்கு மாப்ள. ப்ளீஸ் என்ன நம்புங்க. இப்ப நான் வேஸ்ட் பண்ற டைம் நாளைக்கு என் லைஃபையே பாதிக்கும். உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க இத்தனை வருஷம் கழிச்சு. எங்க 2 பேரும் ஜெயில தான் பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசையா? இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்ன மாப்ள, தப்பெல்லாம் நீங்க செஞ்சிட்டு? ஆமா, தப்பு நான் தான் செஞ்சேன். ஆனா பாதிக்கப்பட போறது உங்க பொண்ணும் தான். என்னதான் பண்ண சொல்றீங்க? இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். ஒண்ணு என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்க, இல்லனா கேள்வி கேட்காம ஓரமா உட்காருங்க. என்ன மிரட்டுறீங்களா? அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து. நீங்க சொல்ற வழிக்கே வரேன். ஆனா நாளைக்கு என் பொண்ணை நான் பார்த்துட்டு தான் போவேன். அது நாளைக்கு. சரி, என்ன பண்ண போறீங்க? இப்ப இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். இப்படியே கொண்டு போனா மாட்டிக்குவோம். ஆமால, வேணா உங்க சூட்கேஸ்ல வச்சு எடுத்துட்டு போயிடலாமா? வாங்க, கம் ஆன்.
நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? சரி. நான் உள்ள போய் செக்யூரிட்டியை சமாளிக்க பாக்குறேன். நீங்க அதுக்குள்ள மேல போய் சிமெண்ட்ரி பக்கத்துல எங்கேயாவது ஒளிச்சு வைங்க. சரி, நான் வச்சுட்டு வந்துடுறேன். செக்யூரிட்டி, ஒரு நிமிஷம் வாங்களேன். சொல்றத கேட்க புரியல இல்லையா? யாரு ஹலோ அம்மா. ஹலோ கணேஷ். அம்மா சொல்லுமா. கணேஷ், நான் தேடி வந்த சரண்யா இங்க இல்லப்பா. நான் உடனே ஆஸ்திரேலியா கிளம்பி வந்துடணும்ப்பா. அம்மா நான் அப்பவே சொன்னல, உன்னை போக வேண்டாம்னு சொன்னலம்மா. ஐயோ கணேஷ், நான் சொல்றத கேளுப்பா. நான் உடனே கிளம்பி ஆஸ்திரேலியா வந்துடணும்ப்பா. அம்மா நான் என் ஃப்ரெண்டுக்கு நான் போன் பண்றேன். டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. அவர் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. நீ கிளம்பி வந்துரு. அவர் உன்னை கான்டாக்ட் பண்ணுவாருமா. எந்த ஃப்ரெண்டுப்பா? ஹலோ ஹலோ. ஐயோ கட் பண்ணிட்டான். ஹலோம்மா. மா நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசுறேம்மா. மா நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசுறேன். மா நான் கணேஷோட ஃப்ரெண்ட் ஏசி பேசுறேம்மா. மா நான் கணேஷோட ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசுறேம்மா. சொல்லுப்பா, நான் எங்க வரணும்ப்பா? மா நாளைக்கு காலையில ஏர்போர்ட் வந்துருங்க, டிக்கெட்லாம் ரெடியா இருக்கு. ஓகே தம்பி, நான் வந்துடுறேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் என்ன பண்ண மாப்ள? என் பையனுக்கு தான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போலீஸ்க்கு எதுக்கு கால் பண்ண? இல்ல நான் ஒண்ணும் பண்ணல மாப்ள. போலீஸ் ஏன் இப்படி பண்ண? பையன் ஃப்ரெண்ட் அவன் தான் ஃபோன் பண்ணி. இல்ல எனக்கு ஒண்ணும் தெரியாது மாப்ள. போலீஸ்க்கு கால் பண்ணியா இல்லையா? இல்ல மாப்ள. அப்போ நீ போலீஸ்க்கு கால் பண்ணல? இல்ல மாப்ள, நான் பண்ணல. மாப்ள புதுசா பிரச்சனை வந்தா சொல்லாம போறாரு. ஒரு மனுஷன் எப்படி சமாளிக்கிறது? முதல்ல வைஃபோட பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். உடனே இங்க இருந்து சென்னைக்கு கிளம்பணும். அதுக்கு வேற வழியே இல்லை. இவளுக்கும் ஒரு முடிவு கட்டிதான் ஆகணும். என்ன ப்ராப்ளம் மாப்ள? மாப்ள ஏன் மாப்ள அப்படி பாக்குறீங்க? என்ன மாப்ள, ஏன் என்ன விட்டு ஓடுறீங்க? மாப்ள